அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. லாஸ்ட் வீடியோவில் ஆர் கஷூரினா ட்ரீ பை டோருடன் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த போயமோட ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்சாஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சாஸில் ட்ரீ கஷூரினா ட்ரீ அந்த ட்ரீயை வந்து ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க டோருடன். அடுத்ததாக தேர்ட் ஸ்டான்ஸால் ஏன் அந்த ட்ரீயை அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ரீசன் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஸ்டான்ஸால் அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆரு அப்ஜு அவங்க 2 பேரோட சேர்ந்து டோருடன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் அந்த மரத்துக்கு கீழே விளையாடிருப்பாங்க, ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு மீண்டும் ரீகால் பண்ணுற விதமாக இந்த ட்ரீயை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்களோட ஞாபகமாக தான் இந்த போயமையும் அவங்க எழுதுகிறாங்க அப்படிங்கிறத தேர்ட் ஸ்டான்ஸால் கிளியராக சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஸ்டான்ஸாவோட எண்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். டோருடன் அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆரு அப்ஜு 2 பேருமே வந்துட்டு டியூபர்குலோசிஸால் இறந்து போயிடுறாங்க. சின்ன வயசில் இந்தியாவில் இருக்கிறப்ப அவங்க வீட்டு தோட்டத்தில் கஷூரினா ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீக்கு கீழே வந்துட்டு சந்தோஷமாக விளையாடுறாங்க பிரதர் அண்ட் சிஸ்டரோட டோருடன். ஆனால் இப்போ வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் அந்த சந்தோஷமான பழைய நினைவுகளை நினச்சி இவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க, அழறாங்க. இவங்களோட வருத்தத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ட்ரீயும் வந்துட்டு இவங்களுக்காக அழற மாதிரியும் அந்த அழுகை குரல் எங்கேயோ டிஸ்டன்ட்டில் ஒரு ஃபாரின் லேண்டில் இப்போ அவங்க செட்டில் ஆனாலும் அந்த ஃபாரின் லேண்டில் அந்த மரத்தோட அழுகை குரல் இவங்களுக்கு கேட்குது அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஃபோர்த்து ஸ்டான்ஸால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் அதில் சொல்லியிருக்காங்க. ஒன்று, அந்த மரத்தோட அழுகை குரல் ரொம்பவே கிளியராக அவங்களுக்கு கேட்டுச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு விஷயம். செகண்டாக, சின்ன வயசில் அந்த மரம் அவங்க எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி கம்பீரமான தோற்றத்தோடு இன்றைக்கும் அவங்க நினச்சி பார்க்குறப்ப அவங்களோட மனக்கண்ணில் அந்த மரம் வந்து தெரியுது அப்படி சொல்லிட்டு ஃபோர்த்து ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. அன்னோன், தெரியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத அப்படிங்கிற மீனிங். தி ஐ ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கை என்கின்ற கண்கள், அந்த மீனிங் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெயில் அப்படின்னு சொன்னாலும் லேமண்டிங் அப்படின்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான், புலம்பி அழுதல் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். ஃபார் அவே, தொலை தூரத்தில் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைனுக்கான மீனிங் பார்த்துருவோம். அன்னோன் yet well known to the eye of faith, I have heard that veil far far away. அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு புரியாமல் போகலாம், தெரியாமல் போகலாம். ஆனால் எப்படிப்பட்ட தெரியாத புரியாத விஷயங்களும் நமக்கு ஈஸியாக வந்து நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த லைனுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத செகண்ட் லைனில் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஐ ஹவ் ஹியர்ட் தட் வெயில் அப்படின்றாங்க பாருங்கள். அதாவது எங்கேயோ டிஸ்டன்ஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கஷூரினா ட்ரீ இவங்களோட பழைய நினைவுகளை நினச்சி பிரதர் அண்ட் சிஸ்டரோடு ஸ்பெண்ட் பண்ண அந்த காலங்களை நினச்சி அது வந்து அழுதுகிட்டு இருக்கு, வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. ஆக்சுவலாக ட்ரீன்றது பேசாது நமக்கே தெரியும். ஆனால் இவங்களுக்கு வந்து இவங்களோட நம்பிக்கைக்கு அது வந்து அவங்களுக்காக பேசுது அப்படி சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இந்த 2 லைன்லையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரீ என்ன பேசுது அப்படிங்கிறது பேசாது, அப்படி என்ன பேசுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நமக்கு வந்து நம்பிக்கை என்பது ஒன்று இருந்தால் நமக்கு ஈஸியாக அது என்ன பேச வருது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில் நான் வந்துட்டு அந்த ட்ரீயோட வாய்ஸை கிளியராக எங்கேயோ டிஸ்டன்ஸில் இருந்தும் கேட்டுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் பை மெனி எ ஷெல்டர்ட் பே, when slumbered in his cave the water wraith, and the waves gently kiss the classic shore of France or Italy. எ ஷெல்டர்டு பே, இங்கே ஷெல்டர்டு பே அப்படின்னு சொன்னால் கடற்கரை இருக்கும், அந்த கடற்கரையை ஒட்டி மலைக்குன்றுகள் இருக்கும், பாறைகள் நிறைஞ்சதாக இருக்கும். அப்படிப்பட்ட கடற்கரை தான் ஷெல்டர்டு பே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மீனிங்கில் தான் இங்கே நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக ஸ்லம்பர் அப்படிங்கிறது ஸ்லீப்பிங் அப்படிங்கிற மீனிங். கேவ் அப்படின்னு சொன்னால் குகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வாட்டர் ரெய்த், இதில் ரெய்த் அப்படிங்கிறது பேய் பிசாசு அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் ரெய்த் அப்படிங்கிறது நீர் பிசாசு அந்த மாதிரி எடுத்துக்கணும். வேவ்ஸ் அப்படின்னு சொன்னால் கடல் அலைய சொல்கிறது. கிளாசிக் ஷோர், அதாவது பழங்கால புகழ்பெற்ற கடற்கரை, இதை தான் வந்து கிளாசிக் ஷோர்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முன்னாடி 2 லைனில் என்ன சொன்னாங்க, அந்த ட்ரீயோட குரல், அந்த ட்ரீயோட புலம்பல், இது எல்லாத்தையும் வந்து அவங்களால கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்ததாக அப்படி அந்த ட்ரீயோட குரல் எங்கேருந்து வருது, இந்தியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது பல கடற்கரைகளை தாண்டி வருது, பல நிலங்களை பல கண்டங்களை தாண்டி கடந்து அவங்கள நோக்கி அந்த வாய்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் இந்த ஷெல்டர்டு பே, அதாவது நிறைய அந்த பாறைகள் நிறைஞ்ச அந்த கடற்கரையை தாண்டி அது வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வரும்பொழுது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது when slumbered in his cave the water wraith, அதாவது அந்த ஷெல்டர்டு பேல இருக்கக்கூடிய குகைகளில் வாட்டர் ரெய்த், அதாவது நீர் பிசாசு வந்து
அமைதியாக உறங்கி கொண்டிருக்கின்றது, அமைதியாக ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றது. அது வந்துட்டு அந்த வாய்ஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. அதனால் அந்த வாய்ஸ் கிளியராக அவங்கள நோக்கி வருது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கடல் அலைகள் பயங்கர சப்தத்தோட ஓலமிட்டு கொண்டு அந்த கரையை நோக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், அண்ட் த வேவ்ஸ் ஜென்ட்லி கிஸ் த கிளாசிக் ஷோர் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஆர் இட்டலி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலைகள் கூட அழகாக, அதாவது ஜென்டிலாக ரொம்ப சாஃப்டாக வந்து அந்த கரையை முத்தமிட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அழகான பழங்கால புகழ்பெற்ற கடற்கரையான ஃப்ரான்ஸு, இட்டாலி இந்த கடற்கரையாக தான் சொல்கிறாங்க. அந்த கடற்கரையை அழகாக அந்த கடல் அலைகள் முத்தமிட்டு கொண்டிருக்கின்றன. அதுவும் அந்த ட்ரீயோட வாய்ஸை எந்த ஒரு தொந்தரவும் செய்யவில்லை. ஸோ இந்த அலைகளும் எந்த தொந்தரவும் செய்யலை, வாட்டர் ரேத்தும் எந்த தொந்தரவும் செய்யலை. அதனால் அந்த குரல் வந்துட்டு அந்த மரத்தோட அழுகை, அடுத்ததாக அந்த மரத்தோட வருத்தப்பட்ட அந்த குரல், அது எல்லாமே வந்துட்டு பல நிலங்களை கடந்து பல கடற்கரைகளை கடந்து அவங்களுக்கு அழகாக கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களால அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டோருடன் அவங்களோட 13 வயசு இருக்கும்போது இந்தியாவிலேருந்து யூரோப்பியன் காண்டினென்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு மொத்தம் 4 இயர்ஸ் வந்து இருந்துட்டு அப்புறம் ரிட்டன் மீண்டும் இந்தியாவுக்கே வந்துடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து ஃப்ரான்ஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து இங்கிலாண்டில் தான் இருந்திருப்பாங்க. இங்கிலாண்டில் இருக்கிறப்ப தான் வந்துட்டு ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க டோருடன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இங்கே வந்துட்டு ஃப்ரான்ஸு, இட்டாலி இந்த சீ ஷோரெல்லாம் வந்துட்டு இந்த போயமில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு வர்றதுக்கு 1 இயர் முன்னாடி தான் வந்து அவங்களோட சிஸ்டர் ஆரு டியூபர்குலோசிஸால் அங்கேவே இறந்து போயிடுவாங்க. ஸோ ஏற்கனவே வந்து அப்ஜு பிரதரும் இறந்துட்டாங்க, இப்போ ஆரும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த லாஸ் எல்லாம் நினச்சி தான் வந்துட்டு இந்த போயமில் அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெனீத் த மூன் வின் எர்த்லி ட்ரான்ஸ்ட் இன் எ ட்ரீம்லெஸ் ஓன். இப்போது ட்ரான்ஸ்ட் அப்படிங்கிறது நினைவை இழந்த நிலை, சூன் அப்படின்னு சொன்னால் மயக்கம், ட்ரீம்லெஸ் சூன் அப்படின்னு சொன்னால் கனவு கூட காண முடியாத மயக்கமான நிலை அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த லைனுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலவானவள் அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றாள். அந்த நிலவுக்கு கீழே பூமி தாயானவள் நினைவை இழந்த நிலையில், கனவு கூட காண முடியாத மயக்கமான ஒரு நிலையில் அவள் படுத்து கொண்டிருக்கின்றாள் அமைதியாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் வந்து டோருடாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மியூசிக் எந்த மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரோட மியூசிக்கும் இல்லாது, அந்த கஷ்மீரினா ட்ரீயோட அழுகை குரல், புலம்பல் குரல் தான். அதை வந்து இங்கே மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மியூசிக் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த மியூசிக் ஒரு டைம் அவங்களுக்கு கேட்கும் பொழுதும், அண்ட் எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ், அந்த மியூசிக் ஒரு டைம் அவங்களுக்கு கேட்கும் பொழுதும், பிஃபோர் மைன் இன்னர் விஷன் ரோஸ் எ ஃபார்ம் சப்ளைம், அவங்களோட மனக்கண் முன்னாடி, இன்னர் விஷன் முன்னாடி ஒரு கம்பீரமான தோற்றம் அவங்களுக்கு உருவாகுது அப்படிங்கிறாங்க. அந்த தோற்றம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஃபார்ம் ஓ ட்ரீ அப்படிங்கிறாங்க. அந்த கஷ்மீரினா ட்ரீயோட தோற்றம் தான் வந்து அப்படி அவங்களுக்கு தெரியுது. அதுவும் ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம் ஐ சா தி இன் மை ஓன் லவுட் நேட்டிவ் கிளைம். ஹாப்பி ப்ரைம் அப்படிங்கிறது சந்தோஷத்தோட உச்சநிலை, அதிகப்படியாக சந்தோஷமாக இருந்த காலகட்டம். அடுத்ததாக இந்த லைனுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் நேசித்த அந்த தாய் மண்ணில் அவங்க எப்படி பார்த்தாங்களோ சின்ன வயசில் அந்த ட்ரீயை, அதே மாதிரி தோற்றத்தோட, அதே மாதிரி அழகோட, அதே என்விரான்மெண்ட்டில் இப்போவும் வந்து அவங்களோட மனக்கண் முன்னாடி அந்த ட்ரீ வந்து தோன்றுது அப்படிங்கிறாங்க. அன்னோன் yet well known to the eye of faith. A thing that is not known, the thing that cannot be understood, that is also very well known, very well understood to the person who is having the eye of faith, who is having the deep faith. I have heard that wail far, far away. She can hear that wail. She can hear the wailing and the lamenting of the Kashmirina tree for the loss of her earlier happy childhood memories. Even she is in the far distant lands. Simply we know, in fact, the tree cannot speak. If the tree speaks, one cannot understand what the tree is speaking. But here, it is so different. Torudat can easily hear and understand the wailing and lamenting of the Kashmirina tree from India for herself. Because she is having the deep faith, she is having the eye of faith on the tree. That's why she can easily understand it. Then, the voice and lamenting of the tree that can come across many distant lands, that is coming across many distant lands and by many a sheltered bay. Sheltered bay means a shore with rocky mountains.
So the voice of the tree that is coming across many distant lands and many a sheltered bay. In the sheltered bay there are caves. In one of the caves, the water wraith that is sleeping without disturbing the voice. So she can easily hear the voice, and then the waves gently kissed the classic shore of France or Italy. In fact, the original character of waves are making loud noise when it is clashing against the seashore. But here, the waves are gently kissing. The waves are softly kissing and touching the shore of France or Italy. Beneath the moon, when earth lay tranced in a dreamless swoon. Tranced means subconscious state of mind, unconscious state of mind, being loss of the sense. Swoon means fainting, dizzy condition. Dreamless swoon means the total loss of the consciousness, the total loss of the sense, a dreamless condition. So the line comes to say, the moon is so beautiful in the sky. Beneath the moon, the earth is enticed by the moon. The earth is lying silently. The earth is looking like totally lost its consciousness. It is in a dreamless condition. So at the time the music is coming across to Torudad, she can hear the music of the tree. And every time the music rose, before mine inner vision arose a form sublime. And whenever the time the music arises, before her inner vision, before her mind, before her memory, before her eyes, there forms a sublime thing. What is that sublime form? The form of the Casuarina tree. As in my happy prime, I saw thee in my own loud native clime. So the line comes to say, finally, the sublime form of the Casuarina tree that she has seen in her early childhood days. Under the tree, she with her brother and sister played happily in the childhood days. At that time, what she has seen, the appearance of the tree, the majestic appearance of the tree, the same majestic, beautiful appearance of the tree that appears before her inner vision in the present time, with the same background, with the same environment in the native clime. Last stanza பார்த்துடலாம். Therefore I fain would consecrate a lay unto thy honor tree. ஃபெயின் அப்படிங்கிறது கிளாட்லி, ஈகர்லி, ஆர்வமாக, சந்தோஷமாக அப்படிங்கிற மீனிங். கான்சிக்ரேட் அப்படின்னு சொன்னால் புனிதப்படுத்துதல், மேக் ஹோலி, சாங்டிஃபை, இந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கணும். லே அப்படிங்கிறது டெடிகேஷன், சமர்ப்பணம், அர்ப்பணிப்பு, இந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம். இங்கே ஹானர் அப்படிங்கிறது மரியாதை செலுத்துதல். இப்போது இந்த லைனுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ட்ரீ வந்துட்டு ஆல்ரெடி நமக்கே தெரியும், முன்னாடி ஸ்டான்சஸ்லேயே பார்த்தாச்சு. இவங்க வந்து வருத்தப்படுறாங்க, புலம்புறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பிரதர் அண்ட் சிஸ்டரோட லாஸை நினச்சி. அடுத்ததாக அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ட்ரீயும் வந்துட்டு அவங்களுக்காக வந்து குரல் கொடுக்குது, அவங்களுக்காக அது அழுது அப்படி சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரீ தான் வந்துட்டு ஒரு சிம்பிள் மாதிரி, ஒரு பிரிட்ஜ் மாதிரி நின்று இவங்களுக்கும் இவங்க பிரதர் அண்ட் சிஸ்டருக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு இன்னமும் க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புகிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரீக்கு வந்து இங்கே ஹானர் பண்ணணும், ஏதாச்சும் டெடிகேட் பண்ணணும், அந்த ட்ரீயை வந்து மேலும் அதை வந்து க்ளோரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனில் ஐ வுட் ஃபெயின் கான்சிக்ரேட் அ லே அண்ட் டு தை ஹானர். அந்த ட்ரீயான உனக்கு நான் வந்துட்டு ஒரு மரியாதை செலுத்த விரும்புகிறேன், நான் உனக்கு வந்து ஒரு டெடிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன், உன்னை நான் புனிதப்படுத்த விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. பிலவுட் ஆஃப் தோஸ் ஹூ நவ் இன் பிளெஸ்டு ஸ்லீப் ஃபார் ஏ ரிப்போஸ். இப்போ பிலவுட் ஆஃப் தோஸ் அப்படிங்கிறது அந்த சிப்ளிங்ஸ் ஆரு, அப்ஜு, அவங்கள தான் சொல்கிறது. அவங்க 2 பேர் வித்து டோருடட்டோட அந்த சின்ன வயசில் வந்து மரத்துக்கு கீழே வந்து ரொம்ப சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்க இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த நெடிய நீண்ட உறக்கத்தில் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கே ரீபோஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டை தான் சொல்கிறது. பிளஸ்டு ஸ்லீப் அப்படின்னு சொன்னாலும் உறக்கத்தை தான் சொல்கிறது. ஸோ ஒரு நீண்ட நெடிய ஒரு உறக்கத்தில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் டியரர் தன் லைஃப் டு மீ அலாஸ் வேர் தே.
இப்போது அந்த 2 பேருமே ஆரு, அப்ஜு அந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, டோருடன் அவங்களோட லைஃப்பை காட்டிலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட உயிரை விட வந்து நீங்கள் எனக்கு மேலானவங்க, என் உயிரை விட நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் வந்துட்டு இங்கே பெருமைப்படுத்தி சொல்கிறாங்க. மே தோ பி நம்பர்ட் when my days are done with deathless trees like those in Borrowdale. இப்போது ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்களோட வீட்டு தோட்டத்தில் ஒரே ஒரு கஸ்தூரி ட்ரீ தான் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் அதோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், நிறைய மரங்கள் வந்து வரலாம். அப்போ வந்துட்டு டோருடட் உயிரோடு இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க. மை டேஸ் ஆர் டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆரு, அப்ஜு அவங்கள மாதிரி இவங்களுக்கும் டியூபர்குலோசிஸ் வந்திருக்கு. ஸோ அவங்களோட டேஸ் வந்து கவுண்டிங்கில் இருக்குது. அதனால தான் மை டேஸ் ஆர் டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை அந்த ட்ரீஸோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ட்ரீக்கு வந்து கண்டிப்பாக டெத் இருக்காது, டெத்லெஸ் ட்ரீயாக மாறிடும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ட்ரீ இல்லாட்டி இன்னொரு ட்ரீ வந்து அங்கே ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டெத் அப்படிங்கிறது அந்த ட்ரீக்கு வராது அப்படிங்கிற மாதிரி இவங்க நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கசிரினா ட்ரீயை வந்துட்டு யூ ட்ரீயோட கம்பேர் பண்ணுறாங்க. யூ ட்ரீ அப்படிங்கிறது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பாரோடேல் வேலியில் இருக்கக்கூடிய ஒரு வகை ரேர் ட்ரீ. அது பல நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு வகை மரம். அது அந்த மரத்தோட இந்த ட்ரீயை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அந்த யூ ட்ரீக்கு வந்து டெத் அப்படிங்கிறது கிடையாது, டெத்லெஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் பல நூறு ஆண்டுகள் அது வாழும். அந்த மாதிரியே இந்த ட்ரீயும் வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரீயோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாரோடேல் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் இவங்க எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ்வர்த்தோட போயம் யூ ட்ரீஸ் அப்படிங்கிற போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததாக வேர்ட்ஸ்வர்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரோடேல் வேலியை வந்துட்டு விசிட் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி விசிட் பண்ணும்போது அந்த வேலியில் 4 மரம் இருந்ததாகவும் அதில் ஒரு மரம் வந்துட்டு ஸ்ட்ராமால் டேமேஜ் ஆனதாகவும் வந்து அவர் தன்னோட போயமில் சொல்லியிருப்பார். அந்த ட்ரீ வந்துட்டு நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு ரேர் ட்ரீ அப்படிங்கிறதுனால அந்த ட்ரீ வந்து தன்னோட போயமில் சொல்லியிருப்பார். அதை வந்துட்டு எப்போவும் அந்த ட்ரீ லிட்ரேச்சரில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீக்கு வந்து ஹானர் பண்ணியிருப்பார் வேர்ட்ஸ்வர்த்து. ஸோ அந்த வகையான ரேர் டெத்லெஸ் ட்ரீயோட இங்கே கஷிரினா ட்ரீயோட கம்பேர் பண்ணுறாங்க டோருடட். Under whose awful branches lingered pale, fear, trembling hope, death the skeleton and time the shadow. இப்போ பேல் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து பாதுகாக்கப்பட்ட, ஃபென்ஸ்டு, ப்ரொடெக்டட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். லிங்கர் அப்படின்னு சொன்னால் லாங் டைம் ஸ்டே, நீண்ட நாள் இருத்தல் அப்படின்ற மாதிரி மீனிங் எடுத்துக்கணும். ட்ரெம்பிளிங் அப்படின்னு சொன்னால் இங்கே டபுள் மைண்டட், இருமன போக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்கெலட்டன் அப்படின்னு சொன்னால் எலும்பு கூடு அப்படிங்கிற மீனிங். அடுத்ததாக ஷேடோ, நிழல் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கஷிரினா ட்ரீயோட மரக்கிளையில் வந்து நீண்ட நாட்களாக ஒரு சிலது வந்து பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது, ஒரு சிலது வந்து அங்கேயே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபியர் இருக்காமா, அந்த வாழ்வோமா மாட்டோமா, அந்த ட்ரீ வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த டைம், காலம் அப்படிங்கிறது நிழல் மாதிரி அப்படியே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த காலம் முடியும் போது டெத் வந்து ரெடியாக இருக்கான். அந்த டெத் வந்து உடனே அந்த ட்ரீயை கூட்டின்னு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் அந்த டெத்தோட தோற்றம் வந்து எலும்பு கூடு மாதிரி ஒரு பயங்கரமான அச்சுறுத்தக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய ஒரு தோற்றத்தில் ரெடியாக இருக்குது. ஸோ அந்த ட்ரீக்கு வந்து டெத் அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டிருக்குது. அந்த டெத் வந்து எப்போ வேணாலும் அந்த ட்ரீயை கூட்டின்னு போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போது மறைமுகமாக இந்த ட்ரீக்கு மட்டும் தான் டெத் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, ஹியூமானிட்டிக்கும் சேர்த்து தான் வந்து அந்த டெத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கஷிரினா ட்ரீ இறப்பே இல்லாத ஒரு மரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அடுத்த பாயிண்டில் இறப்புன்றது எல்லாருக்குமே இருக்குது, அந்த மரத்துக்கும் இறப்பு இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மரமும் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்டில் சொன்னாங்க. இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவேளை அந்த மரம் இறந்து போயிட்டா அவங்களோட பழைய சந்தோஷமான நினைவுகளும் அந்த மரத்தோடவே சேர்ந்து போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அந்த மரத்தை வச்சு ஒரு செய்யுள் எழுதணும், அந்த செய்யுளை வச்சு அந்த மரத்துக்கு டெடிகேட் பண்ணணும். ஸோ அப்படி வச்சுட்டோன்னா அந்த மரம் எப்போவுமே வந்துட்டு எங்களோட பழைய நினைவுகளை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதனால தான் அண்ட் தோ வீக் த வேர்ஸ் தட் would thy beauty feign, ஓ ஃபெயின் ரிஹர்ஸ் மே லவ் டிஃபன் தி ஃப்ரம் அப்ளிவியன்ஸ் கர்ஸ். அப்ளிவியன்ஸ் கர்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் மறதி என்கின்ற சாபக்கேடு, ரிஹர்ஸ் ரிப்பீட் அப்படிங்கிற மீனிங். தோ வீக் த வேர்ஸ், இப்போ அதோட மீனிங் என்னென்னா, நான் எழுதக்கூடிய அந்த செய்யுள் அந்த மரத்துக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி நான் எழுதக்கூடிய அந்த செய்யுளானது ஒரு சிறிய செய்யுளாக, ஒரு சிறிய பாடலாக, ஒரு சிறிய கவிதையாக கூட இருக்கலாம். ஆனால் அதுவே போதும். தட் வுட் தை பியூட்டி ஃபெயின், ஓ ஃபெயின் ரிஹர்ஸ். ஆனால் அது, அந்த ஒரு சிறிய பாடல் அந்த மரத்தை பற்றின கம்பீரமான அழகான தோற்றத்தை எப்போவும் சந்தோஷமாக பாடிக்கிட்டே இருக்கும். ஃபெயின் ரிஹர்ஸ், திரும்ப திரும்ப வந்து சந்தோஷமாக பாடிக்கிட்டே இருக்கும் அந்த மரத்தை பற்றி. ஸோ இந்த மாதிரியான ஒரு
பாசம், நேசம் அந்த மரத்துக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு ஹானர் நான் அந்த மரத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த ஹானர் வந்துட்டு அந்த அப்ளிவியன்ஸ் கர்ஸ், மறதி என்கிற அந்த சாபக்கேடுலேருந்து அந்த மரத்தை காப்பாற்றிரும். அதன் பிறகு அந்த மரம் எப்போவும் வந்துட்டு எங்களோட நினைவுகளை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்லி முடிக்கிறாங்க. Now we are in the conclusive stanza. Let us get going. Therefore, I fain would consecrate a lay unto thy honor. The tree has beautiful memories of her past. The tree is speaking for her and the siblings about the past happy days. Therefore, she would like to make the tree holy. She would like to consecrate the tree. Also, she would like to make a dedication for the honor of the tree. The tree is deserved because under the tree, beloved of those, the siblings, Aru, Abju, who played once happily in the past days, but now they are no more. Now in blessed sleep for a repose, but now they are in the blessed sleep for a long time. They are so closer and dearer even than life to her. They were true companions. They are no more. Once they played under the tree, that's why she wants to make a dedication for the honor of the tree, because the tree has the memories of her childhood with the siblings. May thou be numbered when my days are done with deathless trees like those in Borrowdale. Whatever may happen in future, the tree is single now, but in future the trees number may be increased. Then there will be so many trees. Then these trees will be a deathless one like those in Borrowdale. But at the time the poetess Torudet is not there. She will not be there. She will be no more then. At the time she may be died. The death comes for her and taking her away. But the tree that is increased in numbers like those in Borrowdale. Borrowdale is a valley in England. In that valley, once visitor William Wordsworth and saw yew trees. The yew trees are rare kind of trees that can live more than 1,000 years. But at the time he visited, the trees were looking so aged and they were going to be died. Looking to him like that, suddenly he decided and wanted to make the tree alive, at least in literature. That's why he wrote poem on yew trees. Likewise, Torudet also wanted to make honor to Kashurina tree, because that tree has so many happy memories of the past life of her and the siblings. Under whose awful branches lingered pale, fear, trembling hope, and death the skeleton, and time the shadow. Awful, fearful, and respectful, lingered a long time stay, pale, protected, fenced. So what the line comes to say is, under the fearful and respectful branches of the Kashurina tree, there protected a few things. The things are fear of going to live or not. Time is following everything like the shadow. Time is following everyone like the shadow. And finally, the death that comes for everyone and it takes over. So death is fixed for everyone and everything. Here the death is fixed for the tree. The tree is going to die. But Torudet never wants the tree to be died. Therefore, she would like to make a honor with her verse. And though weak the verse that would thy beauty fain, oh, fain rehearse, may love defend thee from oblivion's curse. The verse she is going to write, that will be enough to talk about the beauty and the majesty of the Kashurina tree. That will enough to talk about the golden memories of her past life. That can repeatedly talk about everything, and this kind of love and honor that can defend the tree from the oblivion's curse. Oblivion's curse means the curse of forgetfulness. From the curse of forgetfulness, we can easily defend the tree only if we have the true love. That is what said in this poem. Hopefully this video is so much helpful to you to enhance your English literary knowledge. Thank you for watching. I'll meet you with some other topic on some other day. Until stay at home, stay with me. Thank you.